பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். வணக்கம், இது உங்கள் கவிதோஸ் வலையொலி. காமத்திலும் காதல் இருக்கணும். சரியா சொன்னேனா? ஆமா, காமத்திலும் காதல் இருக்கணும். அப்படி இல்லைனா இன்னும் பல உயிர்களை நம்ம இழக்க நேர்ந்திடும். இந்த பதிவை நான் சில வருடங்களுக்கு முன்னாடி கேட்டிருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் என் மனசில் இது நீங்காம ஆழமாக இருக்கு. நான் கேட்டதை இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறேன். காமம் ரொம்பவே அழகானது, அதை விட ரொம்பவே தெய்வீகமானது. நம்ம உடல் வெறும் உடல் இல்லை, அது தெய்வமே குடிக்கொண்டு இருக்கிற கோயில். அந்த தெய்வம் வேற யாரும் இல்லை, அது ஒரு ஆணும் பெண்ணும் தான். அப்படி ஒரு பெண்ணை ஆண் ஆராதிக்கணும், மதிக்கணும், முழுமையாக அவகிட்ட சரணாகதி ஆகணும். இது ஆணுக்கு மட்டும் இல்லை, பெண்ணுக்கும் தான். அப்படி இல்லைனா அந்த காமத்தில் ஈடுபடுறது வெறும் கற்பழிப்புக்கு சமம். காமம் ரொம்பவே தெய்வீகமானது. அது எல்லை மீறும்போது தான் அரக்கத்தனமாக மாறுது. இதனால தான் நம்ம பல உயிர்களை இப்போ இழந்துட்டுருக்கோம். அதுவும் நம்ம உயிருக்கு நம்மளே விலை கொடுத்து. புரியலையா? பெண்களுக்கான குற்றங்களும் துயர சம்பவங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. முக்கியமாக அவங்க கல்யாண வாழ்க்கையில். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யார் காரணம்? நம்ம தான். இதுக்கு நேரடியாக நம்ம காரணம் இல்லைனாலும் அடிப்படையில் நம்ம தான் இதுக்கு முழு காரணமே. அந்த காலத்தில் ஒரு பெண்ணை கட்டினோம்னா ஆண்கள் இளவட்ட கல்லை தூக்குறது, காலை அடக்குறதுன்னு இப்படி பல வீர செயல்களை செஞ்சுதான் அந்த பெண்ணை கட்டிக்க தான் தகுதியானவங்கன்னு நிரூபிப்பாங்க. இதுக்கு நம்ம ராமாயணமே சாட்சியாச்சே. யார் சிவதனுசை உடைக்கிறாங்களோ அவங்களால மட்டும் தானே சீதாதேவி கரம் பற்ற முடியும். எத்தனையோ ஊர்ல இருந்து எத்தனையோ மகாராஜாக்கள் வந்திருந்தாலும் புஜபலம் கொண்ட வீரனான ராவணனால கூட சிவதனுசை உடைக்க முடியலையே. கடைசியில சிவதனுசை உடைச்சு சீதாதேவி கரம் பற்றினது நம்ம சீதா ராமரு, ஜானகி ராமரு தானே. இது வெறும் ஆண்களோட பலப்பரீட்சையை சோதிக்கிற போட்டி மட்டும் இல்ல, மன ரீதியா உணர்வு ரீதியா சோதிக்கப்படும் பரீட்சையும் கூட. சரி, எப்போதும் போல தெரியும் குட்டி கதை தானே. அதேதான், ஆனா ரொம்ப குட்டி கதை. ஒரு ஊர்ல 2 ராஜா இருந்தாராம். இது அந்த கதை இல்ல. இந்த கதையில பொங்கல் திருவிழா, மாட்டை அடக்குற போட்டி நடக்குது. அந்த ஊர் ஆண்கள் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. கடைசியில வேலன் மட்டும்தான் அந்த காளையை அடக்கி அந்த போட்டியில வெற்றி பெற்றது. ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா, வேலன் மாட்டை அடக்குன விதம் எல்லாரை விடவும் வேறுபட்டு இருந்தது. வேலன் காளையை தன்னடக்கத்தோடு அடக்குன விதம் அவன் உடல் வலிமையை மட்டும் இல்ல, அவன் மனநிலையின் சமநிலையையும் வெளிப்படுத்தியது. வாழ்க்கையினாவே ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அப்ப எந்நிலையிலும் அவன் மனநிலை சமநிலையில இருக்கும்ன்ற நம்பிக்கையை கொடுத்தது. அந்த காலத்துல மாடுகள் தான் குடும்பத்தோட பெரும் செல்வமே. அதை கையாள்வதுன்றது பெரிய பொறுப்பு. வேலன் இந்த மாட்டை பொறுப்பா கையாண்ட விதம் அவனுடைய பொறுப்புணர்வை உணர்த்தியது. குடும்பத்தையும் அதே பொறுப்புடன் பார்த்துப்பான்ற நம்பிக்கையை கொடுத்தது. வேலன் அமைதியோடு அந்த காளையை கையாண்ட விதம் அதே அமைதியுடன் வாழ்க்கையையும் கையாளுவான்ற நம்பிக்கையை கொடுத்தது. அந்த நம்பிக்கை தான் அந்த ஆண் மீது அந்த பெண்ணுக்கு அதீத மரியாதை ஏற்பட காரணமாகவும் இருந்தது. அந்த ஆண் வென்றது ஒரு காளையை மட்டும் இல்ல, ஒரு குடும்பத்தோட ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் தான். மொத்தத்துல இந்த மரபு மூலமா ஒரு ஆணோட வலிமை, தன்னம்பிக்கை, சமநிலை, பொறுப்புணர்வு மற்றும் நற்பண்புகளை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம இந்த போட்டிகள் அதுக்கு சாட்சியாகவும் இருந்தது. இது கூடவே நான் புரிஞ்சுக்கிட்ட தார்மீகம் என்னன்னா, ராமர் அனிச்ச மலரை விடவும் ரொம்பவே மென்மையானவர். பெண்ணை தானே அனிச்ச மலரோட ஒப்பிடுவாங்கன்னு யோசிக்கிறீங்களா? சரிதான், ஆனா ஆண்களும் மென்மையானவங்க தானே. அதுவே சீதாதேவிக்கு ஒண்ணுனா அவரோட ராமபானமே அவங்களுக்கு பதில். ராவணனோட 10 தலையையும் கொய்தது ராமபானம் தானே. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் உலகத்துக்கே போர் வீரனா இருக்கலாம், ஆனா தன்னவளுக்கு எப்போதுமே பாதுகாவலனா, உலகமே எதிர்த்தாலும் தன்னவளுக்காக உலகத்தையே எதிர்த்து நிக்கிறவங்களா, எந்நிலையிலும் தன்னிலை மாறாதவங்களா, இதுதான் எல்லாவற்றையும் விட ரொம்பவே முக்கியமானது. தன்னையே நம்பி வந்தவங்கள எந்த சூழல்லையும் யாருக்காகவும் கைவிடாதவங்களா இருக்கணும். மொத்தத்துல அழகுல சுந்தரேஸ்வரரா, அதாவது அகத்தின் அழகுல தன்னவளை காக்கிற கால பைரவரா, அவ மனதை புரிஞ்சுக்கிற ஸ்ரீராமரா இருக்கணும். இப்படி நமக்கு சாதகமா இருந்த மரபுகளை எல்லாம் நம்ம மறந்தது மட்டும் இல்லாம
அதுக்கு எதிர்மறையாகவும் நமக்கே எதிராக நிற்கிற வழக்கங்களை எல்லாம் இப்போ நம்ம நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது? மாற்ற வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நடைமுறையில் இருக்குது. நடைமுறையிலே இருக்க வேண்டிய விஷயங்களுக்கு எல்லாம் மாற்றம் தேவைப்படுது. ஒருவேளை இப்படி தான் கலியுகம் இருக்குமோ? சரி, இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் நம்ம மறந்தது என்னன்னா, ஒரு பெண் பிறக்கும் போதே கிரியாசக்தியோடு தான் பிறக்கிறாங்க. அவள் தான் அந்த வீட்டோட கலைவாணி. அவளுக்கு கிடைக்கிற கல்வின்ற அறிவு தான் அவள் வாழ்க்கைக்கான லக்ஷ்மின்ற செல்வத்தை ஈட்டி தரும். கல்வியும் செல்வமும் ஒரு பெண்ணுக்கு இருந்துட்டா அப்போ வீரம்ன்ற தேவி தன்னால் வந்துடுவா. ஒரு சிலர் நினைக்கலாம், நான் படிக்கல, என்கிட்ட பணம் இல்லை, நான் அவ்வளவு தைரியமானவளும் இல்லைன்னு. பள்ளி பாடம்ன்றது நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கம் மட்டுமே. அது வெறும் கடுகளவு தான். ஆனால் வாழ்க்கைன்ற பாடம் கடலளவு. அதை நம்ம ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிட்டே தான் இருக்கோம். அது மட்டும் இல்லை, அதுவும் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டே தான் இருக்கு. அதே போல் பணம் மட்டுமே செல்வம் இல்லை. ஒரு பெண்ணோட பெரும் செல்வமே அவ குணம்தான். அப்புறம் குத்து சண்டை போட்டு ஜெயிக்கிறவங்க மட்டும் தைரியசாலி இல்லை. வாழ்க்கைன்ற போர்க்களத்தை ஒவ்வொரு நாளும் எதிர்த்து போராடுறீங்களே, அப்போ நீங்கள் எப்பேற்பட்ட தைரியசாலின்றத மறந்துடாதீங்க. இப்படி கிரியாசக்தியாக இருக்க ஒரு பெண்ணை வெறும் அன்னபூர்ணியா மட்டும் தயார்படுத்தி ஒரு வீட்டுக்கு அனுப்புறது எந்த விதத்தில் நியாயமாகும்? ஒரு பெண்ணானவளே வரம் தரும் தேவதை தான். தன் பிறந்த வீட்டுக்கும் சரி, புகுந்த வீட்டுக்கும் சரி. அப்படி ஒரு பெண்ணுக்கு தட்சணை கொடுக்கறதா, அதுவும் வரதட்சணைன்ற பேரில். என்ன புரியலையா? இனி ஒரு பெண்ணை இன்னொரு வீட்டுக்கு போக தயார்படுத்துறதுக்கு பதிலாக அவளையே தயார்படுத்துங்க. அப்பதான் அவளுக்கு நடக்கிற குற்றங்கள்ல இருந்து அவளாலேயே தன்னை காத்துக்க முடியும். முக்கியமாக அவள் கல்யாண வாழ்க்கையில் நடக்கிற அநீதியிலிருந்து. கொஞ்ச காலங்களா, இல்லை பல காலங்கள்னே சொல்லணும், பெண்களுக்கு எதிராக நடக்கிற துயர செய்திகளை நம்ம கேட்டுகிட்டே தான் இருக்கோம். அது என்னதான் நம்ம மனசு சுக்கலாக உடைச்சாலும் அது நமக்கெல்லாம் வெறும் செய்தி மட்டும்தான். ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் தான் அது மிகப்பெரிய வலியும் இழப்பும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இது ஒன்று மட்டும்தான். அவங்கள அரவணைக்கணும்னோ இல்லை ஆறுதல் சொல்லணும்னோ கூட அவசியம் இல்லை. ஆனால் மேலும் நம்ம வார்த்தைகளாலேயோ இல்லை செயலாலேயோ அவங்கள அவமதிக்காம காயப்படுத்தாம இருந்தாவே போதுமானது. இதுக்கப்புறம் நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் பெண் குழந்தைங்க இருக்காங்க தானே. ஒருவேளை நம்ம வீட்டில் இல்லைனாலும் நம்மளை சுற்றி பெண் குழந்தைங்க இருக்காங்க தானே. நாளைக்கு இது அவங்களுக்கும் நடக்கலாம் இல்லையா? அப்போ அவங்கள யார் காப்பாற்றுவா? இப்படி ஒரு சூழ்நிலையிலிருந்து அவங்க தான். அவங்களால மட்டும்தான் அவங்கள முதல்ல காப்பாற்றிக்க முடியும். அப்புறம்தான் மற்றவங்க எல்லாம். அப்போ அதுக்கு அவங்கள தயார்படுத்தணும். உடல் ரீதியா, மன ரீதியா, உணர்வு ரீதியா அவங்கள தயார்படுத்தணும். முக்கியமாக காமம், தெய்வீகத்தன்மைக்கும் அரக்கத்தனத்துக்கும் கூட வித்தியாசம் தெரியாம எந்த ஒரு விழிப்புணர்வுமே இல்லாம அவங்கள கல்யாண வாழ்க்கைக்குள்ள அனுப்புறது குற்றம் இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன பாடமா எடுக்க முடியும்னு கேக்குறீங்களா? ஏன் அதுல என்ன தப்பு? பாடம் எடுக்க சொல்லல, ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையை அவங்க எதிர்கொள்ளும் போது அதுல இருந்து அவங்கள தற்காத்துக்கணும்ன்ற குறைஞ்சபட்ச விழிப்புணர்வையாவது அந்த பெண்ணுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அப்ப அந்த பெண் எங்க இருந்தாலும் சரி, எந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தாலும் சரி, முக்கியமா எப்பேற்பட்ட மனிதர்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலையே வந்தாலும் சரி, அப்ப அவளால நிச்சயம் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும். இனி உடல் ரீதியா அவங்கள தயார்படுத்துங்க. சமைக்க சொல்லி கொடுக்கும் போதே சண்டை போடவும் சொல்லி கொடுங்க. இசையும் நடனமும் மட்டும் ஒரு பெண்ணுக்கானதில்லை. சண்டை போட சொல்லி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது குறைஞ்சபட்சம் தன்னை எப்படி தற்காத்துக்கணும்ன்றதையாவது சொல்லி கொடுங்க. மன ரீதியா அவங்கள தயார்படுத்துங்க. இப்படி ஒரு இழப்பு அவளுக்கான முடிவில்ல, அதுதான் அவளோட புதிய ஆரம்பத்துக்கான முதல் படின்னு அவ தன்னை நம்புற அளவுக்கு அவ மனதை தயார்படுத்துங்க. அப்புறம் உணர்வு ரீதியா இந்த திருக்குறளோட அர்த்தத்தை கேட்டாவே உங்களுக்கே புரிஞ்சிடும். கற்பு என்னும் மன உறுதி மட்டும் பெண்ணிடம் இருக்குமானால் மனைவியை காட்டிலும் மேலானவை எவைன்னு திருவள்ளுவரே கேட்குறாரு. அதாவது ஒரு பெண்ணோட உண்மையான கற்பே அவளோட மன உறுதி தான். அதை தான் அவள் எண்ணிலையிலும் இழக்காம பாதுகாக்கணும். மற்ற இழப்பெல்லாம் ஒரு இழப்பே இல்லை, அது வெறும் ஒரு விபத்து மட்டுமே. இப்படி ஒரு இழப்பு ஒரு ஆணுக்கும் நடக்கும். அதனால இதை நினைச்சு ஒரு பெண் தலைகுனியணும்னு எந்த அவசியமும் இல்லை.
இப்படி உடல் ரீதியா, மன ரீதியா, உணர்வு ரீதியா மட்டும் இல்லாம அவளை நிதி ரீதியாவுமே தயார்படுத்திட்டீங்கன்னா, அதாவது என்னதான் ஒரு பெண்ணை சீரும் சிறப்புமா வளர்த்து அவளுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாலும் அவ சுய சம்பாத்தியம்தான் அவளை தன்னம்பிக்கையோட இந்த சமுதாயத்தை எதிர்கொள்ள உதவும். இனி அவளுக்கு நடனம், இசை, தற்காப்பு இதெல்லாம் சொல்லி கொடுக்கும் போதே வலுவான வாழ்க்கை மதிப்புகளையும் சொல்லிக் கொடுங்க. அதாவது சுயமரியாதை, நேர்மை, ஒழுக்கம், மன உறுதி, மீளும் திறன், கருணை, சுயநம்பிக்கைன்னு இப்படி பலவற்றை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதுதான் அவங்க வாழ்க்கைக்கான மரியாதைய இந்த சமூகத்துல ஈட்டி தரும். உடனே நான் சுய சம்பாத்தியத்துல நிக்காதவங்களை இங்க குறைச்சு மதிப்பிடுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. அதுவும் நம்ம தேர்ந்தெடுத்த பாதை தானே. அந்த பாதையிலும் நமக்கான மரியாதையான வாழ்க்கை இருக்கு. ஆனா அதுவே நம்ம சங்கதியினருக்கும் தொடரணும்ன்றது இல்லையா? போற காலம் இன்னும் கடினமா இருக்கும். அப்ப அவங்கள தயார்படுத்த வேண்டியது நம்ம தலையாய கடமை இல்லையா? ஒரு பெண் தன் கல்யாண கனவை காண்பதுல எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனா அவ குறிக்கோள்களை நோக்கி ஓடுற கனவை காண்பதுதான் அவளை வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கும், முன்னேறி போக வைக்கும் இந்த சமுதாயத்துல. அதுதான் அவ கல்யாண வாழ்க்கையையும் அர்த்தமுள்ளதா மாற்றும். இது பெண்ணுக்கு மட்டும் இல்ல, ஆணுக்கும் தான். இதையும் மீறி குற்றங்கள் நடக்க தானே செய்யுதுன்னு யோசிக்கிறீங்களா? உண்மைதான். ஆனா இப்படி ஒரு விஷயம் நம்ம வீட்டுல நடந்தா அதை மறைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா நம்ம மறைக்கிறதுனால நம்ம தான் மறைஞ்சு வாழணுமே தவிர அந்த குற்றத்தை பண்ணவங்க தலை நிமிர்ந்து வெளியில நடமாடிட்டே தான் இருப்பாங்க. அதுவும் நல்லவங்கன்ற போர்வையில. அது மட்டும் இல்ல, அது தொடர்ந்து செய்ய அடுத்தடுத்து அவங்க ஆயத்தமாயிட்டே தான் இருப்பாங்க. எப்பேற்பட்ட மன உறுதி இருக்கிற பெண்ணும் இப்படி ஒரு சூழ்நிலையில உடைஞ்சு போறது இயல்புதான். அப்ப அவங்க கூட நிக்கலனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு குற்றம் சொல்லாம இருந்தாவே போதுமானது. அதே நேரத்துல அவங்க கூட நிக்க வேண்டியது நம்ம கடமையை காட்டிலும் மனித நேயம் இல்லையா? நீங்க அவங்க கூட இருந்தாவே போதும். அவங்களுக்கு நீங்க கத்துக் கொடுத்த மன உறுதியே அவங்கள இந்த சூழ்நிலையில இருந்து மீட்டெடுக்கும். நியாயம் கேட்டு கோவில் படிகளை ஏறினா மட்டும் போதாது, காவல் நிலைய படியையும் நீதிமன்ற படியையும் ஏறதுக்கும் தயங்கக்கூடாது. ஏன்னா காவல் நிலையமும் நீதிமன்றமும் வெறும் குற்றவாளிகளுக்கு மட்டும் இல்ல, நியாயம் வேண்டவங்களுக்கும் தான்றதை மட்டும் நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. அதனால இனி இந்த படிகளை ஏற தயங்காதீங்க. ஏன்னா சில நேரங்கள்ல மேல இருக்கிறவனோட தீர்ப்பே நமக்கு குடும்ப நீதிமன்றத்துல கிடைக்கணும் தான் எழுதியிருக்கும். அதே நேரத்துல அவன் நீதிமன்றத்திலையும் தீர்ப்பு எப்பவோ எழுதப்பட்டிருக்கும். அதனால இனி யாருக்காகவும் பயப்படாதீங்க, எதுக்காகவும் தயங்காதீங்க. ஏன்னா நம்ம தயக்கம் தான் இந்த மாதிரி தப்பு பண்றவங்கள சுதந்திரமா வெளியில நடமாட வைக்குது, முக்கியமா நல்லவங்கன்ற போர்வையில. இனி அதுக்கு இடமே கொடுக்காதீங்க. ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், அவங்களுக்கெல்லாம் எப்படி நிரூபிக்கிறதுன்னெலாம் யோசிக்காதீங்க. உங்களை உண்மையிலேயே நம்புறவங்களுக்கு நீங்க எதையும் சொல்லி நிரூபிக்கணுன்ற அவசியமே இருக்காது. ஏன்னா நீங்க எதையுமே சொல்லாம உங்களை புரிஞ்சுக்கிறவங்க தான் உண்மையானவங்க. இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு மட்டும் இல்ல, ஒரு ஆணுக்கும் பொருந்தும். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு பெண்ணு கரம் பிடிக்க ஒரு ஆண் தன்னை எல்லா விதத்திலும் நிரூபிக்கிறது போல அந்த பெண்ணும் அந்த ஆணுக்கு தன்னை தகுதியானவங்களா தயார்படுத்திக்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு ஆணுக்காக பெண்ணும் ஒரு பெண்ணுக்காக ஆணும் தான் படைக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் இயற்கையும் கூட. இதுல ஆண் உயர்ந்தவங்க பெண் தாழ்ந்தவங்கன்னு எதுவுமே கிடையாது. படைப்புல ஆணுக்கும் பெண்ணுக்கும் உருவத்துல தான் வேறுபாடே தவிர உணர்வுல இல்ல. 2 பேருக்குமே தேவைகள் ஒண்ணுதான். சரி, இந்த காலத்துல மாட்டை அடக்கிறது, இளவட்ட கல்ல தூக்குறதெல்லாம் சாத்தியமானு கேக்குறீங்களா? சாத்தியம்தான். ஆனா மாட்டை இல்ல, உங்க பெண்ணை அடக்கி ஒடுக்காதவங்களான்னு பாருங்க. கல்ல தூக்க வேண்டாம், உங்க பெண்ணை தூக்கி கீழே போடாதவங்களான்னு பாருங்க. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேக்குறீங்களா? அப்ப திரும்பவும் காணொலிய முதல்ல இருந்து கேளுங்க. தன்னால தெரிஞ்சிடும். இல்ல புரிஞ்சிடும். மொத்தத்துல ஒரு பெண்ணோட கிரியா சக்தி அவளை மட்டும் இல்ல, அவளை சுத்தி உள்ள எல்லாரையுமே செழிப்பா வாழ வைக்கும். ஆனா இதெல்லாம் தன்னை கிரியா சக்தியா உணர்ந்தவங்களுக்கு, மறந்தவங்களுக்கு இல்ல. அதே போல ஒரு ஆணோட கிரியா சக்தி உருவாக்குதல், காத்தல் மற்றும் அழித்தல்ன்றத என்னைக்குமே மறந்துடக்கூடாது. அழித்தல்னா தீய எண்ணங்களை, தீய செயல்களை. அதே போல உருவாக்குதல் உங்க வாழ்க்கைக்கான ஆதாரத்தை. அப்ப காத்தல் உங்களே நம்பி உள்ளவங்களை
எப்போதுமே பாதுகாக்கிறது. பிரபஞ்ச சக்தியோட சமநிலையே ஒரு பெண்ணோட கிரியா சக்தியும் ஒரு ஆணோட கிரியா சக்தியும் சேரும்போதுதான் முழுமையடையுது. அதை மட்டும் நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இனி ஒரு பெண்ணுக்கு விலை கொடுக்கறதும் குற்றம், விலை கேட்கறதும் குற்றம். இன்னும் எளிமையா சொல்லணும்னா, குலத்தை தழைக்க வைப்பதும் பெண்ணே, தலை நிமிர வைப்பதும் பெண்ணே. அடுத்த காணொளியில அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்னன்னு பார்க்கலாம். அதுவரை காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.